அரசியல் களத்தில் எதிர்க்கட்சிகள் அன்னைக்கு இல்லைன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்குமா, இவ்வளவு அழுத்தம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. இல்ல, பொதுவாகவே மேடை பேச்சானாலும் ஊடகமாக இருந்தாலும் பிழையின்றி பேசக்கூடியவர், பிழைகளை சுட்டிக்காட்டக்கூடியவர் எங்களுடைய பேராசிரியர் கல்யாணசுந்தரம். அவரையே குற்றவாளியாக என்னுடைய அன்பு சகோதரர் ஹபீஸ் அவர்கள் சொல்றதால் வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருக்குது. ஏன்னா அவர் ஏதோ அப்படி பேசிட்டார், கலந்தாதில் பேசிட்டார்னு சொல்றாரு இல்ல. நான் கேட்கிறேன், உங்கள் கட்சியில கூடிய மாநில மாணவர் செயலர் ராஜீவ் காந்தி 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்த சக்கர நாற்காலி சண்டாளன் வந்தேரி இந்த சம்பவத்தை பேசினார். எல்லோரும் பேசினோம். ஒரு பெண் பாதிக்கப்படாத என்று எல்லோருக்கும் ஆக்ரோஷம் பேசினோம். சார், இந்த பிரச்சனையில நீங்க வெளிப்படையா நான் பேசுறேன். பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய குடும்பத்தை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. ஏன்னா அதிமுகவிலே மிக மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், துணை சபாநாயகர் அன்னைக்கு இருந்தவர். அவர்தான் இந்த பிரச்சனையை எழுப்பியது அவர்தான். அதாவது 19ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2019 இந்த பிரச்சனையை அவர் கேள்விப்பட்டு அவர் எல்லாம் அழைத்து பேசி இது காவல்துறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தைரியம் கொடுத்தவரே அவர்தான். அப்ப அதாவது அதற்கு பிறகுதான் தைரியமான பெண்கள் 24ஆம் தேதி போறாங்க. அதாவது இதுல தவறான காலையில நானும் பார்க்கிறேன், தொலைக்காட்சியில நான் எல்லாம் ஆளாக தவறான வார்த்தையில் பதிவிடுறாங்க. நீங்க நான் தெளிவா சொல்றேன், மறுப்பு இருந்தா நீங்க தெளிவா காரணகாரியத்தோட சொல்லுங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தது 24/2/2019. அன்றைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அப்போ உடனடியாக குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. 3 பேர், சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ்குமார் உடனே கைது செய்யப்படுறாங்க. நீங்க குறிப்பிடுறீங்களே குற்றவாளி சொல்லி, முக்கியமான குற்றவாளி யாருன்னா திருநாவுக்கரசு. கல்யாணம் தெளிவா சொன்னார். திருநாவுக்கரசு எந்த கட்சிங்க? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல பல பேரை சொல்லி மயூர ஜெயக்குமார் மிக வேண்டியவர். அதனால அவரும் விசாரிக்கப்பட்டார். அந்த குற்றவாளி தலைமறைவாகி ஒரு வீடியோ பதிவிடுறார். என்ன சொல்றார் வீடியோல? அரசியல் அழுத்தம் இருக்கு சொல்றார். அந்த அரசியல் அழுத்தம் சொன்ன உடனே எல்லாருமே அதிமுக சொல்லி கங்கணம் காட்டி அதிமுக பயன்படுத்தினாங்க. நடந்த விஷயம் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் அழுத்தம் கொடுத்தார். என்ன அழுத்தங்க? குற்றவாளியை கைது செய்ய சொன்னார். அப்படி சொன்ன போதுதான் அந்த அழுத்தத்துக்கு ஏற்பதான் திருநாவுக்கரசு நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைவனாக இருந்து 5/3/2019 கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அவருடைய மொபைல் போன் எடுக்கப்பட்டு மொபைல் போன்ல 100 வீடியோ இருந்தது. இதையெல்லாம் எடுத்தது அதிமுக காவல்துறை. அந்த காவல்துறை அந்த வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டுதான் குற்றவாளிகள் இன்னும் யார் என்றெல்லாம் பார்த்தது அளவுக்கு அதிகமாக இருந்தது. 16/3/2019 சிபிஐக்கு மாற்றப்படுவது அரசாணை எண் 170 படி. இப்போ 24/5/2019 முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. 22/2/2021 இரண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. அதன் பிறகு அருளானந்தம் வராரு. பைக் பாபு யாரு சார்? கமிஷன் கேட்பாருங்க. இந்த பைக் பாபு யாரு? நீங்க படிச்சு சொல்றீங்க, நான் பார்த்து சொல்றேன். அந்த பகுதியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த தென்றல் மணிமாறன் தொடர்புடையவர். அவருக்கு வேண்டியவன் பைக் பாபு. அவர் திமுகவை சேர்ந்தவர். அனுமதிக்க முடியாது கார்கே. இதெல்லாம் ஒரே நிமிஷம் சம்பந்தப்பட்டவர் அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கா? அருளானந்தத்தை நீக்கினீங்க அப்படின்னு ஆதாரத்தை சொல்றாரு சார். இங்க பாருங்க, அதுதான் திமுக செய்யக்கூடிய தவறு. அண்ணா எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் சொல்லி பொய் சொன்னாங்களோ அதே மாதிரி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவில மாவட்ட குடும்பம் உண்டு. இதனால் அதிமுகவில் அருளானந்தம் நீக்கப்பட்டார். பாதுகாத்தாங்களா? என்ன சார் கல்யாணம் சொல்லுங்க? அதிமுகவில் தவறு செய்தால் உடனடியாக நீக்கப்பட்டு அவரையும் இந்த சிபிஐ வரைக்கும் கொண்டு வந்து பாருங்க சார். 22/2/2021 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர்கள் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டவர்தான். 16/3 மாற்றப்பட்ட பிறகுதான் இந்த 48 பேர் பிறர் சாட்சியாகாமல் இன்றைக்கு 9 பேர் குற்றவாளியாக காரணம். சிபிஐக்கு மாற்றப்பட்டது யாரால் அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க.
அதிமுக மாற்றியது. சார், அதுல சிபிஐக்கு அன்றைய மாற்றப்பட்டதால் அரசியல் அழுத்தம் சிபிஐக்கு எதிர்க்கட்சி மாற்றப்பட்டது. கொடுக்கலையான்னு கேக்குறாங்க சார். அன்னைக்கு எவ்வளவு பெரிய சார், இங்க போராட்டம் பாருங்க, பார்த்தோம் சார். அன்றைக்கு அதிமுக பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சிபிசிஐயோட நிறுத்தி இருக்குங்க. சிபிஐ போன அவசியமே இல்ல. மத்தியில் மண்டி கூட்டணி கட்சிதான். ஆனால் திமுக கள்ளக்குறிச்சி கேட்டோம், உண்ணாவிரசி கேட்டோம். சிபிஐ பண்ணீங்களா? அடுத்த முறை அரசியல் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் மதுரையை போய் பேசும்போது 1340 ஆடியோ கெடுக்க சொன்னாரு. கொடுத்தாரா? சிபிஐயோ நீதிமன்றத்தையோ ஒப்படைக்காத ஸ்டாலின் மேடையில் மட்டும் ஏன் பேசினாரு? மேடையில் பேசிய ஸ்டாலின் அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பொள்ளாச்சி மக்கள் தெளிவாக பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் உண்மையான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் இதை வைத்துக் கொண்டு வாக்குறுதி சொல்றாரு 2021 அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிபிஐ கிட்ட இந்த மாதிரி நடக்கிற இந்த டைம்ல தெரியாம பேசினா என்ன பண்றது? பயன்படுத்தி அரசியலாக்குறது ஸ்டாலின். இல்ல ஒரே நிமிஷம். நான் வந்து இல்ல அவரு இல்ல 2019 மார்ச் மாசம் சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடந்துச்சுன்றாரு. சார், நான் ஒண்ணு முடிச்சிடுறேன். ஒரு பத்திரிகை பத்தி சொன்னாங்க, நக்கீரன் பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து கோபாலகிருஷ்ணன் வக்கீல் சொன்னார். பாருங்க, ஒரு பத்திரிகை பத்தி நீங்க உயர் பேச, அந்த பத்திரிகை மஞ்சள் பத்திரிகை. இல்ல நம்ம நோக்கம் அது இல்ல சார். சார் இல்ல ஒருத்தர் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அது விமர்சிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. சார், பத்திரிகை நம்ம நோக்கம் அது இல்ல. இல்ல சார், திமுகவுக்கு ஆதரவாக வரக்கூடிய பத்திரிகை இது. அந்த பத்திரிகை உதாரணம் பேசுறேன்னு சொன்னீங்கன்னா மோசடியே நான் வரேன் சோதரர் டாக்டர் சர்மிளா. நான் வந்துடுறேன், உங்கள்கிட்ட வரேன். டாக்டர் சர்மிளா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்தன, குறிப்பா அது தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். அரசியல் எல்லா காலகட்டத்திலும் நடக்குதுங்க. பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ல வந்து எல்லா கட்சிகளுமே யூஸ் பண்றாங்க, பாரபட்சம் இல்லாம. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இது போன்ற குற்றங்களை தவிர்க்கவோ தடுக்கவோ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும்ல. நீங்க வந்து அடுத்தவங்களை மட்டும் கை காட்டி பிரச்சனை வந்து தீர போறது கிடையாது. இட் இஸ் a collective responsibility. ஒவ்வொரு நபரும் இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எவ்ரி பர்சன் இஸ் a part of the society இல்லையா? இன்னைக்கு பெற்றோர் வந்து குழந்தைங்களை வளர்க்கும் போது ஆண்களையும் பெண்களையும் சமமா வளர்க்குறாங்களா? ஆண்களுக்கு விதிக்கக்கூடிய பெண்களுக்கு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை வந்து ஆண்களுக்கு விதிக்கிறாங்களா? இன்னமும் வந்து பெண்களுக்கு வந்து விழா நடத்தி சத்தியம் வாங்கக்கூடிய ஒரு சமூகத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஆணாதிக்க சமூகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே காவல்துறையில இருக்கிறாங்க, இல்ல அரசியல்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த சோசியல் மென்டாலிட்டியை நீங்க என்னைக்கு மாத்துறீங்களோ, அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை என்னைக்கு மாத்துறீங்களோ, அன்னைக்குதான் இது போன்ற குற்றங்கள் குறையும். பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு பேசுறோம். எத்தனை பள்ளி கல்லூரிகள்ல செக்ஸ் எஜுகேஷன் ஒழுங்கா சொல்லி தராங்க? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே தயங்குறாங்க இது போன்ற விஷயங்களை பேசுறதுக்கு. வளரக்கூடிய அந்த பருவத்துல உங்களுக்கு வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் வரும், உளவியல் ரீதியான மாற்றங்கள் வரும். இதெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத அதை கடந்து வந்தவங்க தானே கத்துக் கொடுக்கணும். இன்னைக்கும் ஒரு கடைக்கு போய் ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்குறதுக்கோ, இல்ல எனக்கு ஒரு பேக்கெட் ஆஃப் காண்டம்ஸ் வாங்கணும்னு எவ்வளவு பேரால வெக்கமே இல்லாம கூனி குறுகாம கேட்க முடியுதுங்க. அப்படிப்பட்ட சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காவல்துறைக்கு வந்து ஓரியன்டேஷன் தேவைப்படுது. காவல்துறையில இருக்கிறவங்களும் சமூகத்துடைய அங்கம் தான். இது போன்ற ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறவங்க தான் அங்கேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்கல்ல தவறுதலா வெளியிட்டுட்டாருன்னு. ஒரு ஜீவோ வந்து எத்தனை பேர் வந்து பார்த்து அதுல வந்து கரெக்டா இருக்க விஷயங்கள்னு தெரிஞ்சு ஒரு ஜீவோ ரிலீஸ் ஆகுதுங்க. அப்படி ஒரு ஜீவோல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரு, விலாசம், படிக்கக்கூடிய கல்லூரி இதெல்லாம் எப்படி வெளிவருது? எந்த உள்நோக்கத்தோட அதை வெளியிடுறாங்க? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டி இருக்குல்ல. ஜீவோலயா? அப்போ ஒரு எல்லா தரப்புலயுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் பேர் இருக்கு. எங்க கவர்மெண்ட்ல பாலிசிஸ் கொண்டு வராங்க, எந்த அளவுக்கு அதை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு வந்து கல்வியில நாம முன்னேற்றணும், அவங்களுடைய சுகாதாரத்துல நாம முன்னேற்றணும், பல விஷயங்களை வந்து as a society கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு டெரரிசம்க்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறோம்ல, ஒரு பைபார்ட்டிசன் அப்ரோச் எடுக்கிறோம்ல. டெரரிசமை எந்த காரணத்துக்காகவும் நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம், எல்லாரும் ஒற்றுமையா ஒரு பக்கம் நிக்கிறோம்ல. பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்திலையும் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விஷயத்திலையும் ஏங்க அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து ஏன் யாருக்குமே வரமாட்டேங்குது? இதெல்லாம் என்னைக்கு பேச போறீங்க? இவங்க அவங்கள குத்தம் சொல்றாங்க, அவங்க இவங்களை குத்தம் சொல்றாங்க. இது மட்டும் தானே நடந்துருக்கு தவிர இந்த ப்ராப்ளத்தை எப்படி நாம அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த அரசியல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு as a society என்னைக்குங்க நாம அட்ரஸ் பண்ண போறோம்?